வீட்டுக்குள்ள இருந்து மலைய ரசிச்சு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குல்ல. ஸோ இந்த மலைய ரசிச்சபடியே நம்ம காஃபி சாப்பிட தோணும். இதுவே நமக்கு அது ஒரு வேலையாகணும்னா, வெளிய வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு நெனைக்கிறப்போ, இந்த மாதிரி மழை பெஞ்சா நமக்கு எவ்வளோ கடுப்பா இருக்கும். இந்த ஒரு மழைக்கு ஒரு எண்டே இல்லையா? அப்படின்ற அளவுக்கு கேட்க தோணும். இதுவே இப்போ இந்த டெலிவர் பாய் இவங்களோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுக்கு எப்படி தோணும்? ஏன்னா நாம தான் எப்பவுமே நம்ம ஷூல இருந்து மட்டுமே வந்து யோசிப்போமே. இது மழைக்கு மட்டும் இல்ல, வெயிலுக்கும் பொருந்தும். இதுவே ஓவரா வெயில் அடிச்சுச்சுன்னா, என்னைக்காச்சும் ஒரு நாளாச்சும் மழை பெய்யறியா? அப்படின்னு யோசிப்போம். இதுதான் நம்மளோட மைண்ட் செட். நம்மளோட சிச்சுவேஷனுக்கு ஏத்தாப்ல நம்ம மைண்டும் வந்து ஒர்க் ஆகும். நமக்கு ஒரு விஷயம் கரெக்ட்டா அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, அத வந்து கரெக்ட்டா எடுத்துப்போம். இல்ல நமக்கு வந்து நம்ம அந்த விஷயம் செட் ஆகல அப்படின்னா, அத வந்து ஒதுக்கி வச்சுருவோம். இவ்வளோதான் சிம்பிள் மைண்ட் செட். இதுதான் வந்து ஒரு ஹியூமன் மைண்ட் செட் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். உனக்கு ஒரு பெர்சன் வந்து நல்ல விதமா இருக்காங்கன்றதுக்காக அவங்க நல்லவங்களும் கிடையாது. இதே அந்த பெர்சன் வந்து உங்களுக்கு வந்து அகெயின்ஸ்ட்டா இருக்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு டாக்ஸிக்கும் கிடையாது. உனக்கு நல்லவங்களா இருக்கிறவங்க இன்னொருத்தவங்களுக்கு கெட்டவங்களா இருப்பாங்க. இன்னொருத்தவங்களுக்கு கெட்டவங்களா இருப்பாங்க. உனக்கு நல்லவங்களா இருப்பாங்க. எப்பயுமே நம்ம ஷூல இருந்து மட்டும் நம்ம யோசிக்கிறப்போ, அடுத்தவங்க ஷூல இருந்தும் வந்து நம்ம யோசிக்கிறதுக்கு கொஞ்சமாவது ட்ரை பண்ணணும். ஏன் நான் வந்து மழைக்கு வந்து நான் வந்து ஒரு உதாரணம் சொல்றேன் அப்டின்னா, மழை என்னைக்காச்சும் வந்து அந்த சீசன்ல மட்டும் தான் வரும். ஸோ அந்த சீசனையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். உடனே எடுத்த உடனே வந்து இந்த மழை அப்டின்றதுக்கு மேல நம்ம வந்து ப்ளேம் பண்றோம். அதே மாரி ஒரு வெயில் அதிகமா இருந்துச்சுன்னா, ஒரு வெயில் அப்டின்றத நம்ம ப்ளேம் பண்றோம். இதே மாதிரி தான் நம்ம எத்தன பேர் நம்ம மனுசங்களுக்குள்ளயே ஒருத்தர் மேல ஒருத்தர் மாத்தி மாத்தி ப்ளேம் பண்ணிட்டு இருக்கோம்னு யோசிங்க.